This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மதுரைக்கு வந்துள்ள கள்ளழகர் தல்லாக்குளம் பகுதியில் எழுந்தருளினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாளை அதிகாலை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க இருக்கிறார். இந்நிலையில் பல்வேறு நிலைகளை கடந்து ஒவ்வொரு படிநிலைகளிலும் கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தல்லாக்குளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மதுரையே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. நாளை அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க இருக்கிறார். தற்பொழுது தல்லாக்குளத்தில் என்ன நிலை? அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றனவா? பூங்குழலி, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கக்கூடிய மதுரை தல்லாகுளம் பகுதிக்கு தற்போது கள்ளழகர் வந்திருக்கிறார். குறிப்பாக கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மதுரை வைகை ஆற்றில் தங்கக்குதிரையில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக நேற்று மாலை 18ஆம் படி கருப்பணசாமியிடம் உத்தரவு பெற்று தங்க பல்லக்கில் பாரம்பரிய முறைப்படி கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டார். இன்று அதிகாலை 5 மணிக்கு மதுரை கடத்தினேந்தல் வழியாக மதுரை மாநகருக்குள் வந்த கள்ளழகரை வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று எதிர்சேர்வை செய்யும் நிகழ்ச்சி என்பது காலை முதல் தற்போது வரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது கள்ளழகர் தங்க பல்லக்கில் பாரம்பரிய முறைப்படி குறிப்பாக கண்டாங்கி பட்டுடுத்தி, ஜமாதடு, வளரி உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆயுதங்களுடன் கள்ளழகர் மதுரை தல்லாகுளம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். இந்த பகுதியில் நத்தம் பறக்கும் பாலம் இருக்கிறது. பறக்கும் பாலத்தின் மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு நின்று அழகரை காண்பதற்காக காத்திருந்தனர். அழகர் வந்தபோது கோவிந்தா, நாராயணா கோஷங்கள் முழங்க கள்ளழகரை வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் முழுக்க 494 மண்டகப்படிகளில் அழகர் எழுந்தருள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு கள்ளழகர் செல்ல இருக்கிறார். அங்கே இரவு திருமஞ்சனம் நடைபெற்று ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அணிந்து கொண்டு அதிகாலை சரியாக 5:45 மணி தொடங்கி 6:05 மணிக்கு கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம் முழுமையாக செய்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.